இன்று மட்டுமல்ல, எனது ஒவ்வொரு புத்தகத்திலும் நான் அத்தகைய ஒரு நபித்துவ வாதத்தை செய்யவில்லை என்றும், இது என் மீதான ஒரு பொய் குற்றச்சாட்டு என்றும் உறுதியாக கூறியுள்ளேன். நான் என்னை ஒரு நபி என்று அழைப்பதற்கு ஒரே காரணம், நான் எல்லாம் வல்ல இறைவனின் உரையாடலைக் கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டுள்ளேன். மேலும் அவன் என்னிடம் அடிக்கடி பேசுகின்றான், எனக்கு பதிலளிக்கின்றான். மேலும் நிறைய மறைவான விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்துகின்றான். எதிர்காலத்தின் ரகசியங்களை எனக்கு தெரிவிக்கின்றான் என்பதே ஆகும். எந்த அளவிற்கென்றால், இறைவனுடன் விசேஷமான நெருக்கத்தை பெற்றுள்ளவரை தவிர வேறு எவருக்கும் அது வெளிப்படுத்தப்படுவதில்லை. பெரும் எண்ணிக்கையிலான இந்த அனுபவங்களின் காரணமாகவே நான் ஒரு நபியாக்கப்பட்டேன். அக்பாரே ஆம் 26 மே 1908. இப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு இறை தூதர்